எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். சான் பிரான்சிஸ்கோ வளைகுடாவோட நடுப்பகுதியில பயமும் புகழும் கலந்த ஒரு ஜெயில் இருக்கு. பனிக்கட்டியா இருக்கிற கடல் நீர், பயங்கரமான அலைகள், மிக உயரமான சுவர்கள், இதெல்லாம் சேர்த்துதான் அந்த ஜெயிலுக்கு தப்பிக்கவே முடியாத ஜெயில்னு பேரெடுக்க வச்சது. அமெரிக்காவோட மிக ஆபத்தான குற்றவாளிகள்லாம் இங்கதான் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அதுல கொலை செஞ்சவங்க, கொள்ளையடிச்சவங்க, கொள்ளை கூட்டத்தோட தலைவன், இப்படி மோசமான குற்ற பின்னணியில இருக்க எல்லாருமே இங்கதான் அடைக்கப்பட்டிருந்தாங்க. 1962ஆம் ஆண்டு ஒரு இரவு நேரத்துல 3 கைதிகள் அவங்க செல்ல இருந்து மறைஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள யாருமே பார்க்கல. அந்த 3 கைதிகளும் ஜெயில இருந்து தப்பிச்சு போனாங்களா, தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லப்படுற அந்த ஜெயில இருந்து அவங்க மட்டும் எப்படி தப்பிச்சு போனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சான் பிரான்சிஸ்கோ வளைகுடாவோட நடுப்பகுதியில அலைகள் இடித்து கொண்டிருந்த ஒரு பாறைத்தீவுல அமைஞ்சிருக்கிறது தான் உலகத்தோட பிரபலமான ஜெயில் ஆல்கட்ராஸ். 1934 இருந்து 1963 வரைக்கும் ஆக்டிவா இங்கிட்டு இருந்த இந்த ஜெயிலுக்கு தி ராக்னு இன்னொரு பேர் இருக்கு. அமெரிக்கால இருக்க மிக ஆபத்தான குற்றவாளிகள் எல்லாரும் இந்த ஜெயில தான் அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா இங்க இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு ஆள் அல்கட்ராஸ்க்கு அனுப்பப்பட்டா அந்த ஆள் அவனோட வாழ்நாள்ல வெளி உலகத்தை பார்க்கவே முடியாதுன்னு அங்க இருந்த அதிகாரிகளோட நம்பிக்கை. இந்த ஜெயில் எவ்வளவு பாதுகாப்பானதுன்னா, அங்க எப்போதும் காவலர்கள் சுத்திட்டே இருப்பாங்க. ஜெயில் சுவர்களுக்கு மேல இரும்பு கம்பிகளால் அடைக்கப்பட்டிருக்கும். அப்படியே சுவர் ஏறி தப்பிச்சாலும் ஜெயிலே ஒரு தீவுல இருக்கனால அங்க மிகப்பெரிய அலைகள் அடிக்கும். கடல் நீரும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அந்த கடல்ல சுறாக்கள் கூட இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு பாதுகாப்பான அந்த ஜெயில இருந்து அந்த 3 கைதிகள் எப்படி தப்பிச்சிருப்பாங்க? இதுக்கு நாம 1962 காலகட்டத்துக்கு தான் போகணும். ஏன்னா 1962ல தான் அல்கட்ராஸ் ஜெயிலுக்கு 4 கைதிகளை கொண்டு வராங்க. அதுல முதல் ஆள் பிராங்க்லி மோரிஸ். ஜெயிலுக்கு வந்த 4 கைதிகள்ல இவர் தான் ரொம்ப ஜீனியஸான ஆளு. ஏன்னா ஜெயில வச்ச ஐக்யூ டெஸ்ட்ல இவர் ஐக்யூ ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அடுத்து வந்தது ஜான், அப்புறம் கிளாரன்ஸ் ஆங்கிலின் பிரதர்ஸ். புளோரிடால ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க. சின்ன வயசுல வீட்டு பக்கத்துல இருக்க ரிவர்ல நீச்சல் பழகி வளர்ந்தவங்க. பேங்க ராபரி பண்ணும்போது போலீஸ் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 4வது ஆளு தான் ஆலன் வெஸ்ட். இவங்க 4 பேர்ல ஐக்யூ கம்மியான ஒரு ஆள்னா அது இவர் தான். புளோரிடால இருக்க ஒரு ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது மாட்டிக்கிட்டாரு. இவங்க 4 பேரையும் தான் ஆல்கட்ராஸ் ஜெயிலுக்கு கொண்டு வந்து பக்கத்துல இருக்க செல்ல அடைக்கிறாங்க. இவங்க 4 பேரும் சீக்கிரமாவே ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜெயில இருந்து எப்படி தப்பிக்கலான்னு பிளானும் போடுறாங்க. அதுலயே அவங்களுக்கு 6 மாசமும் போயிருது. ஆல்கட்ராஸ் ஜெயில இருக்க எல்லா செல்லையும் காத்து வர்றதுக்காக சின்ன சின்ன துளைகள் போட்ட ஒரு அமைப்பு இருக்கும். அந்த துளைகளை பெருசாக்குனா ஜெயிலோட மேல் தளத்துக்கு போக முடியும். அங்க இருந்து கடல் வழியா தப்பிச்சிடலான்னு தான் அவங்களோட பிளான். ஆனா ஒரே நாள்ல இது எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஏன்னா துளைகளை பெருசாக்குறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதுக்காக அவங்க கிச்சன்ல இருந்து ஸ்பூன், வேலை செய்யற இடத்துல இருந்து ஹார்டா இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. எப்படியோ அவங்க கொண்டு வந்த பொருட்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சுவரை சுரண்டி அந்த துளைய பெருசாக்குறாங்க. அப்புறம் அந்த துளை வழியா 4 பேரும் மேல் தளத்துக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு பிளானும் போடுறாங்க. அவங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னா கடலை கடந்துதான் போகணும். அதுக்காக அவங்க ஜெயில இருக்க ரெயின் கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து ஒரு பலூன் மாதிரி ஊதி ஒரு சின்ன படகை செய்யறாங்க. அது கூட வேற சில பொருட்களை எடுத்துட்டு வந்து ஒரு துடுப்பும் பண்றாங்க. டெய்லியும் நைட்டு இவங்க மேல் தளத்துக்கு போனா காட்ஸ் கிட்ட மாட்டிக்க மாட்டாங்களான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்கும் இவங்க கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு. அது என்னன்னா, பொய்யான தலையை உருவாக்கி அதை இவங்க தூங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போறதுதான். அந்த பொய்யான தலைய அவங்க எப்படி உருவாக்குனாங்கன்னா, டூத் பேஸ்ட், சோப், டாய்லெட் பேப்பர், அப்புறம் செவர சுரண்டும் போது கிடைச்ச அந்த காங்கிரீட் துகள்கள் எல்லாத்தையும் ஒரு கலவையாக்கித்தான் அந்த பொய்யான தலைய உருவாக்குனாங்க. 1962ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி இரவு வழக்கம் போல கார்ட்ஸ் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்க. எல்லா செல்லையும் கைதிகள் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 4 பேர் இருந்த செல்ல தவிர. ஏன்னா அவங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரி மோரிஸும் ஆங்கிலின் பிரதர்ஸும் அந்த துளை வழியா மேல் தளத்துக்கு வர்றாங்க. ஆனா ஆலன் மட்டும் வரவே இல்லை. ஏன்னா அவங்க செவர்ல போட்ட
துளைய காட்ஸுக்கு தெரியாம மறைக்கிறதுக்கு கார்ட்போர்டு வச்சு அடைச்சிருந்தாங்க. ஆனா ஆலன் கார்ட்போர்டுக்கு பதிலா அந்த துளைய காங்கிரீட் வச்சு மறைச்சிருந்தாரு. சோ அவர்னால அதை உடைச்சிட்டு டைமுக்கு மேல் தளத்துக்கு வர முடியல. அங்க வெயிட் பண்ணி பார்த்த அந்த 3 பேரும் இங்க இருந்தா நாமளும் மாட்டிருவோம்னு அங்க இருந்து கடல் பகுதிக்கு போய் அங்கிருந்து தப்பிச்சும் போறாங்க. அடுத்த நாள் காலையில 3 பேரும் தப்பிச்ச விஷயம் காட்ஸுக்கு தெரிய வருது. பக்கத்து செல்ல இருந்த ஆலனை விசாரிக்கும் போது அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. உடனே போலீஸும் FBI-யும் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு சர்ச் பண்ணியும் அவங்க 3 பேரும் எங்க போனாங்க, எப்படி மாயமா மறைஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியல. உண்மையாவே அவங்க ஜெயில இருந்து தப்பிச்சாங்களா, இல்ல இந்த கடலை கடக்கும் போது அலைகள்ல சிக்கி இறந்து போனாங்களான்னு ஒரு புரியாத புதிரா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருந்துட்டு இருக்கு. என்னதான் போலீஸ் இந்த 3 பேரும் ஜெயில இருந்து தப்பிக்கும் போது கடல்ல மாட்டி இறந்துட்டாங்கன்னு கேஸ க்ளோஸ் பண்ணாலும் 2013ஆம் ஆண்டு அவங்களுக்கு வந்த ஒரு லெட்டர் அமெரிக்க மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்குனுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த லெட்டர்ல நான் ஜான் ஆங்கிலின் ஆல்கட்ராஸ் ஜெயில இருந்து தப்பிச்ச 3 பேர்ல ஒரு ஆள் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஆனா இப்போ எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த லெட்டர் வந்ததும் அதை பத்தின மிஸ்ட்ரியான விஷயங்கள் நிறைய வெளியில வர தொடங்குனுச்சு. ஆங்கிலின் பிரதர்ஸோட ஃபேமிலி அவங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1975ஆம் ஆண்டு ஆங்கிலின் பிரதர்ஸோட வீட்டுக்கு மிஸ்ட்ரியான ஒரு போட்டோ கிஃப்டா வருது. அந்த போட்டோல ஆங்கிலின் பிரதர்ஸ் 2 பேருமே நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த போட்டோவை போலீஸும் வாங்கி அனலைஸ் பண்றாங்க. அந்த போட்டோல இருக்கிறது ஆங்கிலின் பிரதர்ஸ் தான்னு கன்ஃபார்மும் பண்றாங்க. அதான் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டாங்க, இவ்வளவு வருஷமும் சுதந்திரமா வாழ்ந்துட்டாங்க, அப்புறம் ஏன் அவங்க லெட்டர் எழுதி போலீஸ்க்கு அனுப்பணும்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான சிம்பிளான ரீசன் கிரெடிட் தான். யாருமே தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்ன ஆல்கட்ராஸ் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்ச இவங்களுக்கு அந்த கிரெடிட் கிடைக்கவே இல்லை. போலீஸும் இவங்க தப்பிக்கிறப்போ இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸும் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஜெயில இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம், தப்பிச்சது மட்டும் இல்லாம இப்போ நாங்க உயிரோடவும் இருக்கோம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் தான் அவங்க அந்த லெட்டரையே எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you.